அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன அமைப்பு இருக்கும் சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. காலபுருஷ தத்துவப்படி கன்னி 6ஆம் வீடாகும். அந்த இடத்தில் புதன் உச்சமும் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். அதில் குரு பகை பெறுகிறார். அதில் குரு இருப்பது நல்லதல்ல. பூர்வீக சொத்தில் சிக்கல் இருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் இருக்காது. பங்காளிகளால் சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும். தாய்க்கு உடல்நல குறைபாடு இருக்கும். கல்வியில் தடையும் இருக்கும். சிலர் விடாமுயற்சியாக கல்வியை முடிப்பார்கள். தைரியம் குறைவு. சகல சாஸ்திரங்கள் தெரிஞ்சவராக இருப்பார்கள். சிலருக்கு மாற்று மருத்துவ ஞானம் இருக்கும். ஜோதிடம், ஆன்மீகம் இவர்களில் ஆர்வமும் செயலாக்கமும் இவங்களுக்கு சிறந்திருக்கும். 4க்கு 7க்கு உடைய குரு லக்கணத்தில் இருந்தால் கேந்திராதி தோஷம் தரும். மற்றும் அந்தனை தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு என்று ஜோதிட பழமொழிக்கு ஏற்ப பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தோற்றுவிக்கும். லக்கணத்தில் இருக்கும் குரு 5ஆம் பார்வையாக 5ஆம் இடமாக மகரத்தை பார்ப்பதால் பிள்ளைகளால் இஞ்சாதகருக்கு யோகம் உண்டு. புத்திர தோஷம் நிவர்த்தி உண்டு. 7ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பதால் மனைவிக்கு ஆயுளும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். மனைவி குணவதியாக ஆச்சாரம் அனுஷ்டானம் கடைப்பிடிப்பதாக இருப்பாங்க. 9ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பதால் தந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டு. தந்தை மகன் உறவு வலுப்பெறும். சிலருக்கு சிறு வயதில் குடும்ப பொறுப்பில் ஈடுபாடு இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு இருக்கும். பொதுவாக கண்ணில் குரு இருந்தால் போராட்டமான வாழ்க்கையாக அமையும். இங்கே கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.